ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் க்ரீன் சிக்கன் மசாலா ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் அதில் 2-3 மீசக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து கருவேப்பிலை ரம்பையும் அதில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயமாக வெட்டி அதையும் கட்டமாக கட் பண்ணி அதில் சேர்க்குறோம். வெங்காயம் தாராளமாக சேர்க்கலாம், சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த சிக்கனை சேர்க்குறேன். சிக்கன் வந்து ஒரு 300-350 கிராம்குள்ளே தான் இருக்கும். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்குறோம். பார்த்துட்டு நாங்கள் உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டலாம் அவிய விடுவோம். இதுக்கு தண்ணி இல்லாட்டி நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். நான் சிக்கனில் வர தண்ணியே அதிலேயே அவிய விடுறேன். தன்மை இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு வந்து பூண்டு 2-3 பல்லு, இஞ்சி 2-3 பீஸ், அரை மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய், புதினா இவ்வளோ மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் சேர்க்குறேன். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதில் சேர்க்க இன்னும் கொஞ்சம் தன்மை சிக்கனில் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா அவிய விடுவோம். நல்லா வச்சுட்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் 10 அடி மஞ்சள் சேர்த்துக்கலாம். என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க விடுறோம். இதெல்லாம் நல்லா சிக்கனெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு உப்பு காணாத உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து பொரிமாத்தூள் கரம் மசாலா நான் செய்தது அதை கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா உப்பு காரம் புளி எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு ரைஸ் உண்டு, சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் உண்டு செய்கிறேன். சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் உண்டு. 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்து கேரட்டும் மிக்ஸும் போட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இஞ்சி பேஸ்ட் பச்சை வாசனை போயிட்டுது. இப்போ இதுக்கு கருவேப்பட்டை 2 ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் சேர்த்துட்டு இப்போ வெட்டி வச்ச கேரட் கொஞ்சம், லீக்ஸ் இல்லாட்டி வெங்காயத்தாளண்டாலும் சேர்க்கலாம். சேர்த்து எல்லாம் கொஞ்சம் வதங்க விடுவோம். வதங்கிட்டு பாஸ்மதி அரிசி நான் வடித்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியும் அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நாங்கள் பார்த்தா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிலாம் சேர்த்துட்டேன். இதுக்கு சீனி ஒரு அரை தேக்கரண்டி சீனி கொஞ்சமாக சேர்த்து, அஜினோமோட்டோ போடுறவங்க போடலாம். நான் வந்து சீனி சேர்த்து இது சீசனிங் கியூப் சொல்லி இருக்குது, அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் சேர்க்கலாம். தேவையான சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அதில் உப்பு இருக்கிறபடியாக பார்த்து சேர்க்கணும். இப்போ அரை தேக்கரண்டி அளவு சில்லி கட்டர் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸ் ரெடி ஆகிட்டு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.